Hi friends, இன்னைக்கு ரொம்பவே மொறுமொறுப்பான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு 100 கிராம். இது கூட வந்துட்டு அரை கப்பு அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து 50 கிராம். இது ரெண்டுமே சேர்த்துட்டு அப்புறமா இது கூட நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட முட்டை இருந்தால் முட்டை சேர்த்துக்குங்க. முட்டை இல்லைன்னா நம்ம பால் சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் பால் வந்துட்டு சேர்த்துக்குங்க. இதை மூணுமே சேர்த்துட்டு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு சோடா மாவு வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் சோடா மாவு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் வந்துட்டு கூட சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் வந்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். அரை கைப்பிடி மல்லி இலை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு அப்புறமா அரை டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இதை எல்லாமே சேர்த்துட்டு அப்புறமா மாவு வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் முதல்ல நம்ம. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மாவு வந்துட்டு கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப வந்துட்டு தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா பிசைஞ்சுக்கங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு கெட்டியாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. இது கூட வந்துட்டு 3 டீஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் மேலே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாயிட்ட அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உள்ளேயும் வந்துட்டு நல்லா வேகும். இல்லைன்னா வெளியே மட்டும் ஒரு கலர் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வேகாது. அதனால வந்துட்டு லோ ஃப்ளேமில் எப்போவுமே வச்சுக்கின்னு ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் கீழே வந்துட்ட அப்புறமா லைட்டாக நம்ம இது போல் திருப்பி போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த அளவுக்கு வந்தாவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட உங்களுக்கு இருக்காது. நீங்கள் கையில் உடைச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கையில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஒட்டாது. அந்த அளவுக்கு ரொம்பவே ட்ரை ஆகிடும். இது வெளியே ரொம்பவே மொறுன்னு உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.